இன்னைக்கு ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 துண்டு பட்டை, கிராம்பு 4, கல்பாசி, அன்னாசி பூ, 3 ஏலக்காய், முந்திரி 4, கசகசா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 5-6 பூண்டு பல் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன், தக்காளி 1. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட திருவி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே தேங்காய் வதங்கிடும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வதக்கின பேன்லேயே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/2 கப் அளவு, தக்காளி ஒரு தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு முட்டையை எடுத்து நான் கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரண்டியில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா முட்டை உடையாது. எத்தனை முட்டை தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா முட்டை உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ கரண்டி போட்டு கிளறி விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே முட்டை வேகட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. முட்டை நல்லா வெந்திருக்கும். முட்டை நல்லா உடையாமல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிண்ணமோ கரண்டியோ யூஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா முட்டை உடையாது. கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த அருமையான உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.